ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிட்டல் ஐடியாஸ் தமிழ். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீமில் எப்படி ஒரு லோகோ டிசைனை க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு எந்தெந்த வெப்சைட் யூஸ் பண்ணலாம், அதுதான் இன்னைக்கு டாபிக் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா, லோகோ டிசைன் ஒரு ட்ரெண்டிங்கான இது டாபிக். அது ஒரு இன்கம் ஸ்ட்ரீமாகவும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய ஃப்ரீலான்சிங்கில் லோகோ டிசைன் பண்ணி தராங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய யூனிக்கான வெப்சைட்டில் போய் அதை க்ரியேட் பண்ணுறாங்க. லைக் நீங்கள் இதெல்லாம் ஃப்ரீ ஃப்ரீ இது ஃப்ரீ வெப்சைட்ஸ். அது மோர் தேன் தட் இதிலே நீங்கள் இப்போ பெய்ட் கூட கூட பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரீ வெர்ஷனில் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரீ வெர்ஷனில் என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குது, அதோட குவாலிட்டி எப்படி நம்ம செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த லோகோ டிசைன் நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலுக்கும் க்ரியேட் பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணாலும் இது பண்ணிக்கலாம். மோர் ஓவர் உங்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் யூனிக்கான லோகோ டிசைன் வைக்கனாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். எந்த சைடு எடுத்தாலும் லோகோ டிசைனுக்கு எப்போவுமே மார்க்கெட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லோகோ டிசைன் எவ்வளோ யூனிக்காக கற்றுக்குறீங்களோ அதுக்கு நல்ல ரெவன்யூ ஸ்ட்ரீம் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஃப்ரீ லோகோ டிசைன் வெப்சைட்ஸ் பார்க்கலாம் 5. அதில் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேன்வா, நெக்ஸ்ட்டு வந்து லோகோ மேக்கர், நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் ஸ்பேஸ் லோகோ மேக்கர், நெக்ஸ்ட் வந்து லோகோ ஏஐ, நெக்ஸ்ட்டு லோகோ டாட் காம். இந்த 5 பிளாட்ஃபார்ம் பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து கேன்வா பார்க்கலாம். ஓகேங்களா? கேன்வாவில் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். மார்க்கெட்டிங்கில் போனீங்கன்னா லோகோஸ்ன்னு இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா டிசைன் ப்ரொஃபஷனல் லோகோஸ் இன்ஸ்டன்ட்லி, கிரியேட் லோகோ. இந்த கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய இங்கே ஆப்ஷன்ஸ் காமிக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூனிக்கான டிசைன்ஸ்லாம் காமிக்கும். இதில் ஃப்ரீ வெர்ஷன் நீங்கள் எத்தனை யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் பெய்டு கூட வரும். ஸோ பெய்டு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பெய்டுனா நீங்கள் பே பண்ணணும் அதுக்கு. ஆஸ் அ பிகினருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஃப்ரீ வெர்ஷனை யூஸ் பண்ணுங்கள். அதில் எந்தெந்த மாதிரி உங்களால் யூட்டிலைஸ் பண்ண முடியும்னு அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ப்ரோ பிளானுக்கு போங்க. ஓகேங்களா? இது ஒரு டிசைனு. இந்த டிசைனில் நம்ம கலர் ஏற்றலாம். லைக் எல்லோ கலர் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த ஆருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ஆருக்கான இது கலரும் மாற்றலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் இந்த மாதிரியே வைக்கலாம். லைக் டார்க் லைட் கலர், க்ரீன், லைட் க்ரீன் இந்த மாதிரி யூனிக்கான ஒரு இதை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் லோகோவை. கேன்வா அதுக்கு எல்லா ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஜஸ்ட்டு சைன் அப் பண்ணால் போதும். இதில் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் கேன்வாவில். மோர் ஓவர் இங்கே நிறைய டிசைன்ஸ் கூட இருக்குது. இதில் எந்த டிசைன்ஸ் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப்ரோ வெர்ஷன். ஓகேங்களா? இந்த சிம்பிள் பொறுத்து இருக்குதான் ப்ரோ வெர்ஷன். மற்றபடி மீதெல்லாம் ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இது யூனிக்காக இருக்குது. ஓகேங்களா? அலெக்சாண்டர் லெட்டர் லோகோ இந்த மாதிரி யூனிக்கான இமேஜஸை நீங்கள் இந்த இதை கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். வெளியே இதை க்ரியேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே கூட அப்லோட் பண்ணி பேஸ்ட் பண்ணி யூனிக்காகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லோகோ டிசைன் பொறுத்தவரை அது உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இண்டஸ்ட்ரிக்கு பண்ணாலும் சரி, ஒரு யூடியூப் சேனல் பண்ணுறீங்கன்னா அது என்ன நீச்சு, அந்த யூடியூப் சேனல் எதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க, அதை பற்றி ரிலேட்டட் லோகோ இருக்கணும். அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி லோகோ இருக்கக்கூடாது. இப்போ ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடான லோகோஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரினா ஒரு அட்ராக்டிவ் கிடைக்கும். உங்களுக்கான தனி பிராண்டு உருவாக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பிளாட்ஃபார்ம் என்னென்னா லோகோ மேக்கர் டாட் காம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. பியூட்டி அண்ட் மசாஜ், பிஸ்னஸ், கன்சல்டிங், சைல்ட் கேர், எஜுகேஷன், அனிமல்ஸ் அண்ட் பெட்னு போட்டு ஒரு கம்பெனி நேம் யூனிக்னு கொடுத்து மேக் ஏ ஃப்ரீ லோகோன்னு கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஏகப்பட்டது வருது. இனிஷியல் ஓகேங்களா? கம்பெனி சிஎன் நேம், கம்பெனி நேம் கிளிக் பண்ணிட்டு இதுக்கு என்ன இது ஃபாண்ட்ஸ் இது சான்ஸ் செர்ஃப் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனி நேமு யூனிக்குன்னு இருக்குது. யூனிக்குன்னு வச்சா டெக்னாலஜிக்குனாலும் சரி, லைக் பெட்டுக்குனாலும் சரி, எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா யூனிக் எவ்வளோ ஒரு டிசைன் அழகாக இருக்குது. இதில் நம்ம எடிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு லோகோ மேக்கர் டாட் காமில் இதில் ஒரு அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது எக்கச்சக்கமான யூனிக்கான இமேஜஸ்லாம் இருக்குது. இந்த இமேஜஸ் நீங்கள் ஒன்றா கலெக்ட் பண்ணி ஃப்ரீலான்சிங்லையும் போட்டு ஒரு ரெவன்யூ ஸ்ட்ரீமாக இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு யூடியூப்பில் போட்டு எப்படி ஒரு லோகோ டிசைன் பண்ணி கொடுக்கலான்னு ஒரு ட்யூட்டோரியலும் நீங்கள் எடுக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து லோகோ ஏஐ டாட் காம். ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். இது இது எங்கேயும் இருக்காது இந்த இமேஜ், ஆனால் யூனிக்காக இருக்கும். இது ஏஐ கிரியேட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? லோகோ நேம் என்ன? லோகோ நேம் வந்து டெக்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? டெக்னு கொடுக்குறேன். இதில் வந்து லீகலா, இன்டர்நெட்டா, நான் ப்ராஃபிட்டா, ரெசிடென்ஸா, என்டர்டெயின்மெண்ட்டா, டெக்னாலஜியா? டெக்னாலஜி போனால் என்ன கலர்? கோல்டா, கான்ட்ராக்ட்ஸா? கண்டினியூன்னு கொடுத்து போனீங்கன்னா செலக்ட் ஃபாண்ட் சைஸில் நான் மாடர்ன் இருக்கிறேன். ஓகேங்களா? இதுக்குள்ளே போனீங்கன்னா ஏகப்பட்ட இமேஜஸ் வருது பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். டெக் இதெல்லாம் எவ்வளோ யூனிக்காக இருக்குது பார்த்துங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் இது பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பிராண்ட் நல்லா இதுவாகும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் ஒரு லோகோக்காக தான் நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு யூனிக்கான லோகோ டிசைனர், அதில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் நல்ல ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது ஒரு வெப்சைட். நெக்ஸ்ட் வெப்சைட் வந்து squarespace.com. இதுவும் ஒரு லோகோ பிளாட்ஃபார்ம் தான். லோகோ கிரியேட் பண்ணுற பிளாட்ஃபார்ம் தான். இதுலேயும் நான் டெக்னு கொடுத்துருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் இங்கே ஏகப்பட்டது இருக்குது. நான் இந்த சர்க்கிள் சிம்பிள் கொடுத்துருக்கிறேன். சேவ் அண்ட் லோகோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படியும் இருக்கும். பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க. ஒரு டிஷர்ட்டில் இந்த மாதிரி இருக்கும், டெஸ்க்டாப்பில் இந்த மாதிரி இருக்கும், விசிட்டிங் கார்டில் இந்த மாதிரி இருக்கும் லோகோ. ஸோ இந்த மாதிரி யூனிக்கான இமேஜஸை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எவ்வளோ ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு க்ரியேட்டிவாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம இமேஜும் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த squarespace.comல இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா freelogo.com. logo.com. இதில் போயிட்டு பெட்ஸுக்குன்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? பெட்ஸுக்கு லோகோ மேக் பண்ணணும். ஸ்லோகன் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நம்ம. இண்டஸ்ட்ரியும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதையும் ஸ்கிப் பண்ணின்னு ஜஸ்ட் நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது வரும். பெட்ஸுக்குனாலே இங்கே பாருங்கள் என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் லோகோஸ் இருக்குது பாருங்கள். நம்ம ஓன் லோகோ இங்கே க்ரியேட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா என்ன வெரைட்டி ஆஃப் லோகோஸ், என்ன கலர், என்ன டிசைன்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய லோகோஸை நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு சில வெப்சைட் அதுக்காகவே இருக்குது லோகோ சேல் பண்ணுறதுக்காகவே. அந்த வெப்சைட்டில் போட்டால் கூட நம்ம இதில் நல்ல ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் இன்றைக்கி சொன்னது ஜஸ்ட் 5 டூல்ஸ். இந்த மாதிரி ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்குது ஆன்லைனில். என்னோட ரிசர்ச்சில் நான் ஃபைண்ட் பண்ண இது பெஸ்ட்டாக இருந்தது. ஸோ இன்றைக்கி என்னென்ன பார்த்தோன்னு ஒரு வாட்டி ரீகேப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் கேன்வா, நெக்ஸ்ட் லோகோ மேக்கர், நெக்ஸ்ட் ஸ்கொயர் ஸ்பேஸ் லோகோ மேக்கர், நெக்ஸ்ட் லோகோ ஏஐ, நெக்ஸ்ட் logo.com. ஸோ இது 5 வெப்சைட்டில் லோகோ ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம பே பண்ணி யூஸ் பண்ணதுன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போக சொல்ல அது பே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? மோர் ஓவர் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இமெயில் ஐடி தரேன். அதில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் பர்சனலாகவும் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி டாபிக்ஸ் வேணும், இன்னும் பேசிவ் இன்கம் பற்றி நிறைய வேணுங்களா, வேறு எந்தெந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அதை பற்றி நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பை பாய்.